உலகில் உள்ள நாகரிகங்களில் மிகவும் பழமையான 2 நாகரிகங்கள்னா ஒன்று நம்முடைய தமிழர் நாகரிகம், அடுத்ததாக எகிப்து நாகரிகம். தமிழ்நாடு மற்றும் எகிப்து இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஆயிரக்கணக்கான மைல்கள் இடைவெளி இருந்தாலுமே வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் என அனைத்திலுமே இந்த 2 நாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த பதிவில் நம்ம தமிழ்நாடு மற்றும் எகிப்துக்கு இடையே இருக்கக்கூடிய வரலாற்று தொடர்புகள் என்ன, 2 பேரும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எவ்வாறெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழர்களின் தடயத்தை தேடி ஒரு வரலாற்று பயணம். தமிழ்நாடு மற்றும் எகிப்து இந்த 2 நாடுகளுமே வணிகத்தால் பின்னி பிணைக்கப்பட்ட நாடுகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் மற்றும் எகிப்தியர்களுக்கு இடையில மிக பெரும் வணிக தொடர்பும் இருந்தது. தமிழர்கள் யவனர்களுடன் வணிகம் பண்ணுவதற்கு முன்பே எகிப்துடன் வணிகம் பண்ணி கொண்டுதான் இருந்தாங்க. இதன் காரணமாகத்தான் தமிழ் கலாச்சாரத்தின் தாக்கம் என்பது எகிப்தில் அதிகமாக காணப்படும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எகிப்தினுடைய மொழியிலுமே நம்முடைய தமிழ் மொழியின் தாக்கம் என்பது இருக்கிறது. அதற்கான சான்றுகளை இப்ப நம்ம பார்க்கலாம். எகிப்தில் ஓடக்கூடிய எகிப்தின் ஜீவ நதி தான் நைல் நதி. இந்த நைல் நதியை ஆங்கிலத்தில் நைல் ரிவர் என்று அழைப்பாங்க. இந்த நைல் நதிக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு மிக பெரும் தொடர்பு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த நைல் நதியை எகிப்து மக்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா நைல் ஆறு என்று அழைச்சாங்க. அதாவது நம்ம ஊரில் ஓடக்கூடிய நதிகளுக்கு தமிழ்ல ஆறு என்று பெயர் இருக்கிறது. இதே ஆறு எனப்படும் பெயரை தான் எகிப்து மக்களுமே பயன்படுத்தி வந்தாங்க. அங்கு இருந்த நைல் நதிக்கு எகிப்து மக்கள் வச்ச பெயர் நைல் ஆறு. தமிழ் மொழியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுல மேலும் ஆச்சரியப்படக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைல் எனப்படும் ஒரு வார்த்தை நீலம் எனப்படும் ஒரு வார்த்தையின் திரிபுதம் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு எந்த ஒரு சரியான ஆதாரமும் கிடையாது. அதனால நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் எகிப்திய மக்கள் நைல் ஆறு என்று அழைச்சிருக்காங்க. அதற்கான ஆதாரம் வந்து நம்ம இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக எகிப்தினுடைய துறைமுகங்கள், அதாவது பண்டைய கால துறைமுகங்கள்ல ஒரு சில அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில 2 பழமையான பானைகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 2 பானைகள்லயுமே சில கீறல்கள் இருந்தன. அந்த கீறல்கள் என்னவென்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அதுல நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் என்பது பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த பானையில் இருந்த தமிழ் எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா உரி எனப்படும் ஒரு எழுத்து அந்த பானையில் இருந்தது. ஒரு பானையில் இருந்த எழுத்து மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. மற்றொரு பானையில் என்ன இருந்தன்ற தகவல் இதுவரைக்கும் வெளியாகவே கிடையாது. அந்த பானையினுடைய வயது என்பது கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகள் பழமையாக இருக்கலாம் என்று கூறியிருக்காங்க. இதன் மூலமாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழர்கள் எகிப்து மக்களுடன் வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. அடுத்ததாக தமிழர்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு மிக பெரும் தொடர்பு என்ன தொடர்பு அப்படின்னா அது முதுமக்கள் தாழிகள். இந்த முதுமக்கள் தாழிகளை நம்முடைய தமிழர்கள் எதற்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணுவதற்காண்டி முதுமக்கள் தாழியை பயன்படுத்துவாங்க. இறந்து போனவங்களை ஒரு பானையில வச்சு அந்த பானையை அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. இதைத்தான் வந்து முதுமக்கள் தாழி என்று அழைப்பாங்க. இந்த முதுமக்கள் தாழியை எகிப்து மக்களே பயன்படுத்தி வந்திருக்காங்க. பொதுவாக எகிப்துல அரச மரபினர் யாராவது இருந்தா அவங்கள பதப்படுத்தி மம்மி போன்று மாத்திடுவாங்க. அதுவே எகிப்தினுடைய குடிமக்கள் யாராவது இருந்தா அவங்கள இது மாதிரியான ஒரு பானையில வச்சுதான் புதைப்பாங்க. இதே மாதிரியான முதுமக்கள் தாழிகள் எகிப்திலுமே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த முதுமக்கள் தாழிகளும் ஆதிச்சநல்லூரில் கிடைத்த முதுமக்கள் தாழிகளுமே பார்ப்பதற்கு ஒன்றாகத்தான் இருந்தது. இதன் மூலமாக நம்முடைய கலாச்சாரம் என்பது அன்றைய காலகட்டத்தில் எகிப்துல பரவி இருந்தது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. அடுத்ததாக எகிப்து மக்கள் பின்பற்றி வந்த மிகவும் முக்கியமான ஒரு பழக்கம் தான் அரசர்களின் உடலை பதப்படுத்தி வைப்பது. அந்த நாட்டினுடைய அரச குடும்பத்தில் யாராவது இறந்து போயிட்டா அவங்கள பதப்படுத்தி வைப்பாங்க. அப்படி பதப்படுத்துவதற்காக அவங்க ஒரு சில பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அன்றைய காலத்து எகிப்தியர்கள் உடலை பதப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 12 வகையான பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுல 10 பொருட்கள் எகிப்திலிருந்து கிடைத்தது. மீதமுள்ள 2 பொருட்கள் என்பது நம்முடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அந்த 2 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்று மருதாணி, மற்றொன்று லவங்கப்பட்டை. இதன் மூலமாக நம்முடைய தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் கடல் வாணிகத்தில் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்திருக்காங்க என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. தமிழர்கள் கொடுத்த லவங்கப்பட்டையை வைத்துதான் எகிப்தியர்கள் உடலை பதப்படுத்திருக்காங்க. இதுவரைக்கும் தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையே இருந்த ஒரு சில வணிக தொடர்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக தமிழர்களின் கலாச்சாரம் எகிப்து மொழியில எந்த அளவுக்கு ஆழமாக பரவி இருந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். எகிப்து மக்களின் ஆடைமுறை என்பது நம்முடைய தமிழர்களின் ஆடைமுறை போலவே தான். அவர்கள் மேலாடை அணிய மாட்டாங்க, வேட்டி மட்டும் தான் கட்டிக்கொள்வாங்க. அது போலவே தான் நம்முடைய தமிழர்களுமே மேலாடை அணிய மாட்டாங்க, வேட்டி மட்டும் கட்டிக்கொள்வாங்க. அடுத்ததாக நம்முடைய தமிழர்கள் எப்படி காது குத்தி கொண்டாங்களோ அதுபோல எகிப்து மக்களுமே காது குத்தி கொண்டாங்க. இதன் மூலமாக நம்முடைய தமிழர் கலாச்சாரம் வந்து எகிப்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது.
அடுத்ததாக வழிபாட்டு முறை. நம்முடைய தமிழர்களின் வழிபாட்டு முறை என்பது இயற்கை வழிபாடு. நம்முடைய தமிழர்கள் அன்றைய காலகட்டத்தில் இயற்கை வழிபட்டு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூரியனை கடவுளாவே வணங்கி வந்தாங்க. இது போலத்தான் எகிப்து மக்களுமே அன்றைய காலகட்டத்தில் இயற்கை வழிபட்டு வந்தாங்க. எகிப்து நாட்டின் மிக முக்கிய கடவுளாக சூரிய கடவுள் இருந்திருக்கிறாங்க. இப்படி நம்முடைய தமிழர்கள் வழிபாட்டு முறையும் எகிப்தினுடைய வழிபாட்டு முறையும் அன்றைய காலகட்டத்தில் ஒன்றாக தான் இருந்தது. இதை அனைத்தையுமே தாண்டி எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா அது விவசாயம். நம்முடைய தமிழர்கள் எப்படி விவசாயம் பண்ணாங்களோ அதுபோலதான் எகிப்து மக்களுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதற்கான சான்றுகளுமே இருக்கிறது. பொதுவாக வண்டல் மண்ணில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா பயிர்கள் என்பது நன்கு செழித்து வளரும். இதன் காரணமாக நம்முடைய தமிழர்கள் காலங்காலமாக வண்டல் மண்ணில் விவசாயம் செய்வதையே பாரம்பரியமா வச்சிருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு முறையை தான் எகிப்தியர்களுமே பின்பற்றி வந்தாங்க. எகிப்தியர்களுமே நைல் நதியில புது வெள்ளம் வரும்பொழுது அதிலிருந்து வண்டல் மண்ணை பிரித்தெடுத்து வண்டல் மண்ணில் அவங்க பயிர் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆதாரமே கிடைச்சிருக்குது. உலகத்திலேயே தமிழர்களும் எகிப்தியர்களும் மட்டும்தான் இந்த வண்டல் மண்ணை பயன்படுத்தி விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையே இன்னும் நிறைய வரலாற்று தொடர்புகள் இருக்கிறது. நம்முடைய தமிழ் கட்டிடக்கலையும் எகிப்தின் கட்டிடக்கலையும் பார்ப்பதற்கு ஒன்றாக தான் இருக்கும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பத்தினி தெய்வம் தான் கண்ணகி. இந்த கண்ணகி போன்ற ஒரு தெய்வம் எகிப்திலுமே இருந்திருக்கிறாங்க. அந்த தெய்வத்தினுடைய பெயர் இசிஸ். கண்ணகிக்கு இங்கு என்ன வரலாறு சொல்லப்படுகிறதோ அதே வரலாறு தான் அந்த கடவுளுக்குமே சொல்லப்படுகிறது. ஆனால் இரண்டு பேருக்கும் இடையே ஒரு வேறுபாடு உண்டு. அது என்ன அப்படின்னா கண்ணகி தன்னுடைய கணவரை இருந்த பிறகு அவங்க மதுரை எரித்து விட்டு வானுலகம் போயிடுவாங்க. இந்த இசிஸ் என்ற ஒரு கடவுள் அவருடைய சகோதரரை திருமணம் பண்ணிக்குவாங்க. இப்படி அந்த கதை என்பது வேறுபடும். தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மிக பெரும் தொடர்புகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வணிகம். அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் வணிகத்தால உலகையே ஆட்சி பண்ணாங்க. இதன் காரணமாகத்தான் நம்முடைய தமிழர்களின் கலாச்சாரம் என்பதும் எகிப்துல அதிகமாக காணப்படுகிறது. இந்த பதிவை தொடர்ந்து அடுத்து நம்ம ஆஸ்திரேலியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன, பாகிஸ்தானில் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கும் நம்முடைய தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.